தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. தமிழ்நாட்டினுடைய தலைப்பு செய்தியே ஜனநாயகன் பரிதாபங்கள் தான். எந்த அமைச்சர்கள் படம் பார்த்தாங்க, அமைச்சர்கள் குலுங்கி குலுங்கி அழுத காட்சிகள், அப்புறம் ரசிகர் மன்றம் ரசிகர்கள் செய்த நேற்றிக்கடன்கள், ரசிகர்கள் காமராஜர் ஐயாவுடைய பிளெக்ஸ தூக்கி எறிஞ்சிட்டு ஜனநாயகன் பிளெக்ஸ எப்படி பிக்ஸ் பண்ணாங்க, இப்படி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குங்க. நீட் தேர்வாவது மண்ணாவது, இந்த பக்கம் காவிரி நீராவது மண்ணாவது, விவசாயிகள போராட்டமாவது மண்ணாவது, அப்புறம் எங்களுக்கு ஜனநாயகன் படம் தான் முக்கியம் அப்படின்னு இருக்கிற தமிழ்நாட்டினுடைய நிகழ்வுகள் பெரிய அதிர்ச்சியை கொடுக்கறதா இருக்கு தோழர்களே. ஜந்தர் மந்தர்ல கடுமையான போராட்டம் நடந்துட்டு இருந்துச்சுல, இன்னைக்கு தண்ணீரை அடிச்சு அந்த போராட்டத்தை கலைக்கிற வேலையை ஒன்றிய அரசு, மோடி அரசு செய்யுது. அதுல மோடி அவர்கள் நம் பிள்ளைகளுக்கு அறிவுரை எல்லாம் சொல்லியிருக்காரு. பெரியவங்க எல்லாம் பார்த்து குழந்தைங்களை வளர்க்கணும்னு நமக்கு அறிவுரை சொல்லியிருக்காரு. என்ன கொடுமை அப்படின்னா, குழந்தைகளுடைய கல்வியை காவு கொடுத்து பெருமுதலாளிகளுக்கு துணையாக நிற்கிறது பெரியவர்களுடைய அரசு. ஆனால் அரசுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிற இடத்துல போராளி குழுக்களாக நம் மக்கள் நிற்கிறார்கள். இதுல யாருக்கு பாடம் சொல்லி தரணும்? இதுல என்ன தெரியுங்களா, அதுல ஐயா சொல்லியிருக்காரு, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்கு. என்ன? நான் தனி நீதிமன்றமே அமைச்சிடுறேன், விரைவா விசாரிச்சிருவோம். நாங்க விசாரிக்கவே சொல்லல. நீட் என்பதே ஒரு போர்ஜரி. நீட் என்பதே எளிய மக்களினுடைய கல்விக்கு போடப்படுற மண்ணு. அதனால தூக்குங்கன்றோம். இந்த சூழ்நிலையில தமிழ்நாடு பதட்டமாக நீட் தேர்வுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை இளைஞர்களும் மாணவர்களும் செய்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்துறது மட்டும் இல்ல, ஜனநாயகனும் ஓட விடாம ஆக்குறதுக்காக போராட்டம் நடக்குதுன்னு பரப்பிட்டு இருக்கானுங்க. எனக்கு தமிழ்நாட்டை பார்க்கிற போது உண்மையிலே பதற்றமா இருக்கு. ஒரு காலத்துல அரசியல் தலைநகரமாக இருந்தது தமிழ்நாடு. இந்திய அரசு, ஒன்றிய அரசு எந்த தவறான முடிவுகளை எடுத்தாலும் களத்தில் நின்று பாடம் கற்பிக்கிற அரசாக தமிழ்நாட்டின் அரசு இருக்கும். களத்துல நின்று போராடி புரிய வைக்கிற கூட்டமாக தமிழர்கள் இருப்பாங்க, தமிழ்நாட்டு மக்கள் இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாமே தலைகள் மாற்றமா போயிருச்சு. தமிழ்நாட்டுக்குள்ள ஜனநாயகன் படத்தை கொண்டாடுகிற இளைஞர்கள் கூட்டம் ஒரு பக்கம், வாழ்க்கையில கல்விக்கான போராட்டத்தை முன்னெடுக்கிற இளைஞர்கள் கூட்டம் ஒரு பக்கம். இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் மத்தியஸ்தம் பண்ணி சரி பண்ணி மக்களுக்கான வேலைகளை செய்ய வேண்டிய அரசு இன்னைக்கு சினிமா தியேட்டர்ல தான் தலைமைச் செயலகமே இருந்திருக்கு. சினிமா தியேட்டர்கள்ல தான் எல்லா அதிகாரிகளும் உட்கார்ந்து இருக்காங்க. சினிமா தியேட்டர்கள் தான் அமைச்சர்கள்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. இன்னைக்கு ஒரு புது ஸ்கிரிப்ட் எழுதி இருக்காங்க. என்ன ஸ்கிரிப்ட்னு கேக்குறீங்களா? படம் பார்த்துட்டு கதறி கதறி அழுகணும்னு. அது எப்படிங்க ஒரே மாதிரி அமைச்சர்கள் எல்லாரும் அழுதுருப்பாங்க? அது ஒரு ஸ்கிரிப்ட். இந்த அழுகிற ஸ்கிரிப்ட் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கிரிப்டை யார் நல்லா பண்றாங்கன்னு போட்டி வேற. அதுல தியேட்டருக்குள்ள உட்கார்ந்து இந்த போட்டியில ஜெயிச்சது பர்வேஸ் அப்படின்ற ஒரு அமைச்சர். அவர் யாருன்னா புதுக்கோட்டைக்காரர். அவர் என்ன பண்ணிருக்காரு, தியேட்டர் அழுகிறது சரியா தெரியாது, ஏன்னா லைட் அமர்த்தி விடுவானுங்க. அதனால போக்கஸ் லைட் நாலா பக்கமும் வச்சு, நாலா பக்கமும் கேமராவை வச்சு போக்கஸ் பண்ணி கதறி அழுதுருக்காரு. பார்க்கவே மனசுக்கு ரணமாயிருச்சுங்க பாருங்க. அடுத்த சீன்ல நிக்கிறது யாருன்னா மதியழகன். மதியழகன் எங்க கேட்ட மாதிரி இருக்குமே, கரூர்ல 41 பேர் மரணத்தின் போது முதல்ல கைது செய்யப்பட்டது இந்த மாவட்ட செயலாளராக இருக்கிற மதியழகன். அவர் ஒரு பக்கம் கதறி அழுகிறாரு. புஷி ஆனந்த் அவரவே நடிக்க வச்சாங்கன்னா பாருங்க எவ்வளவு பெரிய ஆளா இருப்பானுங்கன்னு. புஷி ஆனந்த் போய் உட்கார்றாரு, அழுது முடிச்சு எந்திரிச்சிட்டு கண்ணை கசக்கிட்டு நின்னாரு பாருங்க. பாருங்களேன், பாத்தீங்கல்ல, இது ஒரு ஸ்கிரிப்டா இருக்குமோன்னு எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஆனா நியூஸ் சேனல்ல மொத்தமா போட்ட பிறகு அந்த சந்தேகம் தீருச்சு. பாருங்களேன், இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இத பார்த்த பிறகு ஒட்டுமொத்த அமைச்சர்களும் ஸ்கிரிப்டுக்கு ரெடி ஆகி போயிருக்காங்க. ஜனநாயகன் பட தியேட்டருக்குள்ள ஒரு ஜனநாயகன் பட ஷூட்டிங் நடந்திருக்கு. இது பெரிய கொடுமைங்க. தமிழ்நாட்டுல இன்றைக்கு திருப்பூர்ல போராடிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த SFI மாணவர் சங்கத்தினுடைய தலைவரை பின்னமண்டையில அடிச்சு மயக்கம் போட்டு அவர் விழுந்து அவர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. அதே போல டைஃபி தலைவரை அடிச்சு அவரையும் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. இவங்கெல்லாம் யாருக்காக போராடினாங்க? தமிழ்நாட்டின் கல்விக்காக, இந்திய இளைஞர்களினுடைய கல்வி உரிமைக்காக போராடிட்டு இருக்காங்க.
காவல்துறை பின்ன மண்டையில அடிச்சு அவங்கள தூக்கி ஹாஸ்பிட்டல்ல போட்டிருக்கு. ஆனா இங்க ஒரு பக்கம் குதூகலமா கொண்டாடிட்டு இருக்கீங்க நீங்க. இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பேட்ச் எதுவுமே அணியாத காவல்துறையினர், காவல்துறையிற்கு அடையாள அட்டை வேணும்ல, அவங்க பேட்ச் குத்தி இருக்கணும்ல, நெஞ்சில பேட்ச் குத்தி இருப்பாங்களங்க, அதெல்லாம் எடுத்துட்டு அரெஸ்ட் பண்றது, பேட்சே இல்லாம வந்து அடிக்கிறது. என்ன அராஜகம் போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. போராட்டம் என்பது அரசியல் சாசன சட்டம் நமக்கு கொடுத்திருக்கிற உரிமை. அறவழியில நின்று அரசாங்கத்தை பணிய வைப்பதற்கு நம் கையில் இருக்கிற பெரிய ஆயுதமே போராட்டம். ஆனா அந்த போராட்டத்தை நீங்க செய்யக்கூடாதுன்னு பயப்படுறாங்கன்னா இதை நம்ம வந்து யோசிக்கணுமா வேணாமா? இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல பேசணுமா வேணாமா? அங்க என்னடானா நம்ம G56 இன்ச் மோடி பார்லிமெண்டவே பூட்ட போட்டு பூட்டுறாரு. இங்க நம்ம அண்ணன் விஜய் கடற்கரையவே பூட்டு போட்டு பூட்டுறாரு. பெரியாள் நம்மாலு கடற்கரைக்கே பூட்டு. யாரும் கடற்கரைக்கே போக கூடாது, போனீங்கன்னா அரெஸ்ட் செய்யப்படுவீர்கள் இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. மெரினா கடற்கரையில பூட்டு போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஃபுல்லா பேரிகார்ட்ஸ் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவ்வளவு பயம். யாருக்கு பயம் வரும் சொல்லுங்க? போராடுறவங்களை பார்த்தா யாருக்கு பயம் வரும்? அரசியலை வியாபாரமாக பார்க்கிறவர்களுக்கு பயம் வரும். அரசியலை தன் பிழைப்புக்காக பயன்படுத்துறவர்களுக்கு பயம் வரும். மாணவர்களினுடைய கல்வி உரிமை நலனை கருத்தில் கொள்ளாதவர்களுக்கு பயம் வரும். ஆனா இவங்களுக்கே வருது, ஏன்னா இவங்க அந்த லிஸ்ட்ல இருக்கிற தலைமை தலைவர்களா இருக்கிற கும்பல். இந்த கும்பல்லாம் பிழைப்புவாத கும்பல். அதனாலதான் மாணவர்களை பார்த்து பயந்துட்டு கடற்கரைக்கு பூட்ட போட்டு உட்கார்ந்துருக்காரு அண்ணன் விஜய். இது என்ன மாதிரியான அரசியல் பாருங்க. இன்னொரு பக்கம் விஜய் ரசிகர்கள் செஞ்சது இருக்குல்ல, அமைச்சர்களை இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா ரசிகர்கள் சும்மா இருப்பான். ஒரு பையன் என்ன பண்றான், ஒரு கோழி எடுத்துட்டு போய் கழுத்தை அறுத்து ரத்தத்தை வந்து புரிஞ்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க. பிளெக்ஸ்ல புரியவே இல்ல, என்னடா பண்ணிட்டுறீங்க பாருங்களேன். முதல்ல இதெல்லாம் நடு ரோட்ல நின்னுட்டு இப்படி பண்றதெல்லாம் சகிக்கவே முடியாத குற்றம் இல்லையா? ஒரு நடிகருக்கு நீங்க என்ன செய்யணும்ன்றத தாண்டி அப்படியே அடுத்தடுத்து போயிட்டு இருக்கே. சரி, இங்கதான் இப்படின்னா மஞ்சோறு தின்றானுங்க. பெத்தா அப்பையாத்தா இழுத்துக்கிட்டு கிடந்தாலும் தண்ணி வச்சு கொடுக்க மாட்டானுங்க இந்த பயலுக. ஆனா மண் சோறு தின்னுட்டு இருக்கானுங்க கோயில வரிசையா உட்காந்து. எதுக்குடா மண் சோறு திங்கிறீங்க? அண்ணன் படம் ஓடணும். அது ஏற்கனவே இத்து போன படம், அது கேசரின்னு கிண்டி கொடுத்த படம். அந்த படமே நொந்து நூடுல்ஸ் ஆகி போன படம், ஏற்கனவே ரிலீஸ் ஆகி பாதியை பார்த்துட்டாங்க மக்கள். இந்த இத்து போன படத்துக்கு சோறு தின்னு பொழைக்க வைக்கிறாங்களாம். முடியலங்க, மண் சோறு தின்ற ஒரு கூட்டம். சரி, இது பரவாயில்லன்னா நம்ம அண்ணன் முட்டி போட்டு நடந்தாரு தெரியுமா? தேர்தலுக்கு முட்டி போட்டு நடந்து நேர்த்திக்கடன் வச்சாரு இல்லையா? அது போல ஒரு கூட்டமா முட்டி போட்டு நடந்துட்டு இருக்கானுங்க. அதுல பாவம் ஒரு அமைச்சர் நினைக்கிறேன், அவருக்கு முட்டி போட்டு நடக்க முடியல, முட்டி போட முடியல பாவத்துக்கு. அவர் தான் என் பாதியிலே எந்திரிச்சிட்டாரு. மத்தவன் எல்லாம் உசுர கொடுத்து முட்டி போட்டு நடந்திருக்கான் பாருங்களேன். எனக்கு இவங்க அழுகிறது நேர்த்திக்கடன் செய்யறதுல எல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லைங்க. இன்னைக்கு தியேட்டர்ல உட்காந்து சினிமாவை பார்த்துட்டு அழுகிற இந்த கும்பல் 41 பேர் மரணத்தின் போது அங்க கல்வி அமைச்சரா இருந்த அன்பில் மகேஷ் அவர்கள் அழுகுறாங்க. அவர் மட்டும் அழுகல, தமிழ்நாடே அன்னைக்கு அழுதுச்சு. அந்த குழந்தைங்க பூரா விரைச்சு போய் கிடந்து தூக்கிட்டு போறத பார்க்கும் போது ஆடி போயிடுச்சு தமிழ்நாடே அழுகுது. அப்ப அன்பில் மகேஷ் மனுஷன் தானே, அவர் அழுதாரு. அதை வச்சு கேலி பண்ணி அவ்வளோ வீடியோ. ஆனா ஒரு சினிமாவை பார்த்துட்டு தேம்பி தேம்பி அழுகுறீங்க. நாங்க அங்க நடக்குது. இதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை நம்ம அண்ணன் பார்த்துட்டே இருப்பார். ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை நேத்து புதுசா ஓட்டின ஸ்டிக்கர் என்ன அப்படின்னா, முதலமைச்சர் காலை உணவு திட்டம். இந்தியாவிலே முதல் முறையாக ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில தான் அவர் கொண்டு வந்த திட்டம் காலை உணவு. முக்கியமான திட்டம். இந்த திட்டத்துக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறான். எப்படி? பேரை மாத்து, காமராஜர் பேரை மாத்துறேன். நான் என்ன சொல்றேன், காமராஜர் பேர் வச்சதுல தப்பே இல்லை. மதிய உணவு கொடுத்தவர், அதுல எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை. காமராஜரை போன்றவர்கள் இல்லை என்றால் நாங்கெல்லாம் கை நாட்டா இன்னைக்கு விறகு ஒடிச்சுக்கிட்டு தெருவில் தெரிஞ்சிருந்திருப்போம். அவர் வந்ததுனாலதான் படிச்சோம். இன்னைக்கு 3வது தலைமுறை படிச்சிருக்கோம். அதுல எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா நீங்க வைக்கிறீங்கல்ல, அதுலதான் எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. ஏன்னா நீங்க யாரும் எங்களுக்கு தெரியுமே. உங்க ஆளுங்க உங்க ஜனநாயகன் படம் பிளெக்ஸ் வைக்கணும்ன்றக்காக காமராஜர் பிளெக்ஸ கழட்டி குப்பையில போட்டிருக்கான் பாருங்க. நீங்க வந்து எங்களுக்கு காமராஜரை பத்தி பாடம் நடத்தும் போது கடுப்பாகுமா இல்லையா? இன்னொன்னு நான் கேக்குறேன், புதிய திட்டத்தை கொண்டு வாங்க, யோசிங்க, சினிமாவை தாண்டி யோசிங்க. அந்த திட்டத்துக்கு காமராஜர் பேர்ல எல்லா தலைவர்கள் பேர் வைங்க, அதை நாங்க வரவே இருக்கிறோம்.
ஆனா எந்த புதிய திட்டமிடலும் இல்லாமல், யோசனையே இல்லாம இருக்கிற எல்லா திமுக கொண்டு வந்த திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுவதும், பேரை மாத்துறதும், அதை தொடக்கி வச்ச ஸ்டாலின் அவர்களுடைய கல்வெட்டை தூக்கி எறிகிறதும், இது அப்பட்டமான மொட்டை அரசியல். இதுல என்ன தெரியுங்களா, இன்னைக்கு தலைமைச் செயலமே தியேட்டர்ல தான் இருக்கு. விஜய் அண்ணா அடையார் திரைப்பட கல்லூரியில சினிமா பார்த்துட்டு வெளியே வராரு. மொத்த தலைமைச் செயலக உயர் அதிகாரிகளும் சினிமா தியேட்டருக்குள்ள உட்கார்ந்துருக்கு, அமைச்சர்கள் பூரா உட்கார்ந்துருக்காங்கன்னா இன்றைக்கு தலைமைச் செயலகம் தியேட்டர்ல தான் இருந்திருக்கு. ஆனா இன்னொரு வேலை ஓடிட்டு இருக்குங்க, காவிரி நீர் மேலாண்மை கூட்டம். இந்த காவிரி நீர் மேலாண்மை கூட்டத்துல நமக்கு தண்ணி திறந்து விடணும். ஜூலை 12ஆம் தேதி தண்ணி திறந்து விட்டுருக்கணும். இன்னைக்கு வரையும் தண்ணி இல்ல, கொடுக்க முடியாதுன்றாங்க. உங்க நண்பன் தானே ராகுல் காந்தி, போய் கேளுங்க, பேச்சுவார்த்தை நடத்துங்க. இல்ல போய் காவிரி மேலாண்மை கூட்டத்துல போய் உட்கார்ந்து காரசாரமா விவாதம் பண்ணுங்க. தமிழ்நாட்டின் தண்ணீர் தேவையை வலியுறுத்துங்க. இன்னும் சொல்ல போனா சட்டப்பூர்வமாக காவிரி மீது நமக்கு தான் உரிமை அதிகம். எந்த நதியும் பிறக்கிற இடத்துல இருக்கிற ஆளுகளுக்கு உரிமை இல்ல, அதை தாண்டிய உரிமை அது பாய்ந்து போகிற ஊர்களுக்கு தான் உண்டு. இது சட்டம், நதிநீர் சட்டம் சொல்லுது. நாங்க நதிநீர் பாயிற இடத்துல இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. இப்ப எங்களுக்கான தண்ணீர் கடைமடை வரை போகணும்னா சரியான காலத்துல கொடுக்கணும்ல. இத கேட்கறதுக்கு தானே ஒரு அரசாங்கத்தை நாங்க வச்சிருக்கோம். நீங்க ஜனநாயகனுக்கு உட்கார்ந்துக்கிட்டு ஜம்முன்னு உட்காந்து பேட்டி கொடுக்கறதும், அழுகிறதும், ஆடம்பரம் பண்றதும், ஆர்ப்பாட்டம் பண்றதும், ரீல்ஸ் போடுறதும். இப்ப கடைமடையில இருக்கிற விவசாயி கோவணமற்றவராக உட்கார்ந்துட்டு இருக்காங்க, போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஜூலை 12ஆம் தேதி திறக்க வேண்டிய தண்ணி இன்னைக்கு திறக்கல. அரசு என்ன பண்ண போகுது? சினிமா தியேட்டர்ல உட்காந்து நீங்க அழுதோன்னா எங்களுக்கு வயிறு நிறைஞ்சிருமா? இன்னைக்கு காவிரி நீர் தர முடியாதுன்னு இருக்கு. முதலமைச்சர் DK சிவகுமார் தலைமையிலான அந்த கர்நாடக மாநில அரசு அதிகாரிகள் அந்த கூட்டத்தொடர்ல 53வது கூட்டத்துல போய் உட்கார்ந்துகிட்டு தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தர முடியாதுன்னு இருக்காங்க. எங்களுக்கே தண்ணி பஞ்சமா இருக்கு, நாங்க எது கொடுக்கணும்னு இருக்கிறாங்க. இப்ப விஜய் என்ன பண்ண போறாரு? சும்மா கைய காட்டிட்டு நாலா பக்கம் நடப்பார்ல, அது மாதிரி போக வேண்டியதானே கர்நாடகத்துக்கு, போய் பேச்சுவார்த்தை நடத்துங்க. அப்ப இவ்வளவு அநியாயம் நடந்துட்டு இருக்கு. கடைக்கோடியில் இருக்கிற உழவர்கள், கோவணமற்றவர்கள் நிறுத்தப்பட்டிருக்காங்க. கடன் தொல்லையால தற்கொலைக்கு தூண்டப்பட்டு போன வாரம் 10 நாளைக்கு முன்னாடி ஒரு ஐயா இறந்து போயிருக்காரு, மருந்து குடிச்சு இறந்து போயிருக்காரு, கடன் சீட்டை கையில வச்சுக்கிட்டே. இதெல்லாம் தமிழ்நாட்டுல தானே நடந்துட்டு இருக்கு. பொய்கள் மூலமாக உங்களை உயர்ந்த தலைவராக கட்டமைச்சிட்டு இருக்கீங்க, அது தவறு. காலம் எப்போதும் பொய்ய கட்டி காப்பாத்திட்டு உட்கார்ந்துருக்காது. இன்னைக்கு தண்ணி இல்லை எங்களுக்கு. இன்னைக்கு நீட் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. என் பிள்ளையோட கல்வி கேள்விக்குறியா இருக்கு. என் பிள்ளைகள் தன் உரிமைக்காக போராடினா அடிச்சு தூக்கி அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறீங்க, அடிச்சு ஆஸ்பத்திரியில போடுறீங்க. RSS பாஜக சங்க பரிவார் கும்பலினுடைய அராஜகத்திற்கு கொஞ்சமும் குறைவில்லாத அராஜகத்தை நீங்க செய்யறீங்க. எப்படி மக்கள் ஒத்துக்குவாங்க? ஜனநாயகனை வச்சு மடை மாற்றுனீங்கன்னா மக்கள் ஏமாந்துருவாங்களா? அதுல ஒரு கேள்வி கேட்டாங்களாம், எங்களுக்கு தேவை ஜனநாயகம், ஜனநாயகன் இல்லைன்ட்டாங்களாம். பாத்தீங்களா? அப்ப நம்மளை ஏத்துதான் இந்த வேலை பாக்குறாங்கன்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைங்க. எங்களுக்கு எந்த திரைப்படத்தின் மீதும் கோபம் இல்லை, அதை ரொம்ப நல்லா தெளிவா சொல்றோம். திரைப்படங்கள் மீது எங்களுக்கு கோபம் இல்லை, அது ஒரு கலை, அவ்வளவுதான். ஆனால் திரைப்படத்துல இருந்து வந்த விஜய், அதிகாரத்துல உட்கார்ந்து இருக்கிற விஜய், அதிகாரத்துக்குள்ள உட்கார்ந்துகிட்டு எங்க பிள்ளைகளை கொடைசல் கொடுக்கிற விஜய், அதிகாரத்துக்குள்ள உட்கார்ந்து பேட்ச் இல்லாம போலீஸ் அனுப்புற விஜய், கடற்கரையை பூட்டு போட்ட விஜய், எங்களுக்கு தண்ணீர் தர மாட்டேன்னு சொல்றவட வேடிக்கை பாக்குற விஜய், இன்னைக்கு லாக்அப் டெத்ல ஒரு சின்ன பையன் 26 வயசு பையன் இன்னைக்கு செத்துருக்காரு தூத்துக்குடியில. வாயே திறக்காம பொம்மை அரசா உட்கார்ந்து இருக்கிற விஜய் எங்களுக்கு கேள்வி கேட்டா பதில் சொல்ற இடத்துல இருக்காரு. அதனால கேள்வி கேட்கிறோம். ஜனநாயகன் படத்தை வச்சுக்கிட்டு எங்களுடைய போராட்டத்தை இழிவுபடுத்துறாங்க, அதனால கேள்வி கேட்கிறோம். விஜய் வெறும் நடிகரா இருந்தா நாங்க எங்க கேட்க போறோம்? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய உரிமையை கையில வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிற பொம்மை அரசா இருக்கும்போது கேள்விதான் கேட்போம். புரிஞ்சுக்கோங்க.